ஓம் சாய்ராம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஆடியோ புக் மூலமா பாபாவின் உதியோட மகிமை, அதோட பவரை பத்தி பார்த்துட்டு வரோம். இது எபிசோட் 3. இந்த எபிசோட்ல பாபாவோட உதி எப்படி ஒருவரின் உயிரை காப்பாத்தியது அப்படின்றத பார்க்க போறோம். வாங்க. இந்த லீலா பாத்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் 1925, அதாவது பாபாவோட மகா சமாதிக்கு அப்புறம் நடந்த ஒரு நிகழ்ச்சி இது. இது யாருக்கு நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்ரீ தோண்டு விஷ்ணு பாருல்கர் அப்படின்றவருக்கு ஏப்ரல் 22, 1925 அப்போ பாத்தீங்கன்னா அவரோட மனைவி சத்யபாமா அவங்க வேலை செஞ்சிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு ஒரு கொடிய விஷப்பாம்பு, அதாவது அந்த கிராமத்திலேயே ரொம்ப 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 கொடிய விஷப்பாம்பு ஒன்று அவங்கள கடிச்சிடுச்சு. அது எந்த அளவுக்கு கடிச்சதுன்னா அந்த 2 பல்லும் அவங்களோட உடம்புல அப்படியே உள்ள போயிடுச்சு. 2 ஓட்ட மாதிரி தெரியுது. அந்த அளவுக்கு ஒரு டீப்பான ஒரு ஸ்னேக் பைட். அது வந்து ரொம்ப விஷப்பாம்பு. அந்த மாதிரி பாம்பு வந்து கடிச்சதுன்னா 2 அல்லது 3 நிமிஷத்துல உயிர் பிரிஞ்சிரும். அந்த அளவுக்கு அதிகமான விஷம் கொண்ட ஒரு பாம்பு அது. இப்போ இந்த பாம்பு கடிச்சதால அவங்க உடனே மயங்கி கீழே விழுந்துட்டாங்க. கீழே விழுந்த அவங்களுக்கு வலிப்பு வர ஆரம்பிச்சிடுச்சு. ஏன்னா அதோட விஷத்தன்மை ஏற ஏற அவங்க பாடியில அந்த சேஞ்சஸ் தெரியுது. ஃபர்ஸ்ட் வலிப்பு வர ஆரம்பிச்சிடுச்சு. உடம்பெல்லாம் நடுங்குது. வாயிலேருந்து நுர தள்ளிடுது. அப்படியே பார்த்தீங்கன்னா அவங்க மயக்க நிலைக்கு போயிடுறாங்க. அன்கான்ஷியஸ் ஆயிடுறாங்க. இதை பார்த்து அந்த ஹஸ்பண்டால தாங்க முடியல. அவரு கதறாரு. பக்கத்துல எந்த உதவியுமே இல்லை, யாருமே இல்லை அவங்க வீட்டில். அவருக்கு இருந்ததெல்லாம் நம்ம பாபா மட்டும்தான். அவங்க வீட்டில் ஒரு பெரிய பாபா படம் இருக்கு. அந்த படத்துக்கு கீழே அவர் எப்பவுமே விளக்கேத்தி, அந்த அம்மா எப்பவுமே விளக்கேத்துவாங்க. விளக்கேத்தி ஒரு ஊதுபத்தி ஒன்று கொளுத்தி வைப்பாங்க. அப்ப அவர் என்ன பண்றாரு, பாபா கிட்ட ஓடி போய், பாபா எப்படியாவது என்னோட ஒய்ஃபை காப்பாத்துங்க, நான் என்கிட்ட உதி இல்லை, நான் இந்த ஊதுபத்தியிலேருந்து கீழே விழும் இல்லையா அந்த ஆஷ், அதை எடுத்து இதை வந்து அவர் உதி, பாபாவோட உதின்னு நம்பி இதை தண்ணியில கரைச்சி நான் கொடுக்க போறேன், பாபா என்னோட ஒய்ஃபை எப்படியாவது காப்பாத்துங்கன்னு சொல்லி அந்த உதிய ஒரு தண்ணியில போட்டு கலக்கி அந்த உதிய அவங்க மனைவிக்கு கொடுத்தாங்க. அப்புறம் அந்த உதிய கொஞ்சம் மறுபடியும் தண்ணியில குழைச்சி எங்க அந்த பாம்பு எங்க கடிச்சுதோ அந்த இடத்த அதை அப்ளை பண்ணாரு. அப்ளை பண்ணிட்டு அவர் மனைவியை கூட்டிட்டு அப்படியே தூக்கிட்டு வந்து பாபாவோட படத்துக்கு கீழே வச்சு, பாபா உங்களை தவிர எங்களுக்கு யாருமே இல்லை, என்னோட மனைவியை எப்படியாவது காப்பாத்துங்க, சேவ் பண்ணிடுங்க பாபான்னு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ப்ரேயர். அவர் வந்து பாபா கிட்ட கம்ப்ளீட்டா சரண்டர் ஆயிட்டாரு. அவரு மனசு ஃபுல்லா டிவோஷன். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இம்பாசிபிளான சுச்சுவேஷன். ஏன்னா அவ்வளோ கொடிய விஷப்பாம்பு அவங்கள கடிச்சிடுச்சு. யூஸ்வலா 2 இல்லை 3 நிமிஷத்துல இறந்துடுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு விஷத்தன்மை இருக்கும் அதுல. இவர்கிட்ட பாபா உதி இல்லை. ஆனா அந்த விபூதியில வந்த அந்த உதி, அந்த ஆஷ் எடுத்து என் பாபா காப்பாத்துவாரு, நான் என் பாபாவை ஃபுல்லா நம்புறேன், ஃபுல் டிவோஷன், ஃபுல் சரண்டர், கம்ப்ளீட் சரண்டர் அப்படி பண்ணி அவரை வந்து அதை கலக்கி கொடுத்தாங்க. இப்ப என்ன நடந்ததுன்னா, இந்த அம்மா பாம்பு கடியிலேருந்து மீண்டு எழுந்து வந்துட்டாங்க. எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போல, யாரோட உதவியும் இல்லை, பாபா மட்டுமே வந்து அவங்கள அந்த இக்கட்டான ஒரு உயிர் போகும் அந்த சூழ்நிலையிலேருந்து பாபா காப்பாத்திட்டாங்க. அவங்க வந்து நல்லபடியா 2 இல்லை 3 நாள்ல வந்து அவங்க நல்லா நார்மல் ஆயிட்டாங்க. ஃபுல்லா ரெக்கவர் ஆயிட்டாங்க அந்த ஸ்னேக் பைட்ல இருந்து. இந்த கணவனும் மனைவியும் பாபாவுக்கு ஒரு பெரிய நமஸ்காரம், பெரிய நன்றிகள். பாபா வந்து பாபாவை நம்பினா எந்த இக்கட்டான சூழ்நிலையில இருந்தும் நம்மள வந்து காப்பாத்துவாங்க. நம்ம வந்து ஃபுல்லா சரண்டர் ஆயிடணும்.
இந்த லீலை வந்து இங்க மட்டும் தான் நடந்ததா? இல்ல. நம்ம சாய் சச்சரித்திரத்துல படிச்சிருப்போம். பாபா வாழ்ந்த காலத்துல ஷாமாவுக்கு என்ன நடந்தது? இதே மாரி ஒரு சம்பவம். ஷாமாவ வந்து ஒரு விஷப்பாம்பு ஒண்ணு வந்து கடிச்சிடுச்சு. அப்போ அங்க இருந்து அந்த கிராம மக்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா, "வா ஷாமா நம்ம வந்து பக்கத்துல இருக்க வீரபத்ரர் அந்த கோயிலுக்கு கூட்டிட்டு போலான்னு" மக்கள் சொன்னாங்க. ஏன்னா அந்த காலத்துல வீரபத்ரர் கோயிலுக்கு தான் வந்து பாம்பு கடிச்சா கூட்டிட்டு போவாங்க. அது வந்து வழக்கமா இருந்தது. அப்போ ஷாமா என்ன சொன்னாருன்னா, "நான் வேறு எங்கும் வரமாட்டேன். நான் பாபா கிட்ட மட்டும் தான் போவேன். என்ன பாபா கிட்ட கூட்டிட்டு போங்க" அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கப்புறம் நம்ம சாய் சச்சரித்திரத்துல படிச்சிருப்போம். பாபா கிட்ட ஷாமாவ கூட்டிட்டு போவாங்க. அப்ப வந்து ஷாமா மெல்லமா வந்து துவாரகாமையில கால் எடுத்து வச்சு ஏற வருவாரு. அப்ப வந்து பாபா கோவமா, "ஏய் மேல வராத, கீழ போ, போ, கீழ போய்விடு" அப்படின்னு பாபா வந்து கத்தி கோவமா சொல்லுவாங்க. கண்ணெல்லாம் சிவந்திருக்கும். அப்ப வந்து ஷாமாவுக்கு ஒரு கணம் வந்து அந்த மனசு உடைஞ்சிரும். என்னடா இப்படி ஒரு நேரத்துல பாபா வந்து என்ன வந்து அனுமதிக்க மாட்டாரு துவாரகாமை உள்ள வரத்துக்கு அப்படின்ட்டு அவர் வந்து ரொம்ப மனசு உடைஞ்சிருவாரு. ஆனாலும் அவருக்கு நம்பிக்கை இருக்கும் பாபா வந்து காப்பாத்துவாருன்னு. அவர் அந்த துவாரகாமாயை விட்டு எங்கேயுமே போகமாட்டாரு. அந்த கண்டோபா மந்திருக்கோ இல்ல எங்கேயுமே போகமாட்டாரு அவரு. அவர் அங்கேயே இருப்பாரு. கொஞ்ச நேரத்துல அந்த விஷத்தன்மை வந்து குறைய ஆரம்பிக்கும். அப்புறமா வந்து ஷாமா உடம்பு வந்து நல்லாயி அவர் முழுமையா குணமடைஞ்சிருவாரு. பிறகுதான் எல்லாருக்கும் புரிய வந்தது பாபா மேல வராதன்னு சொன்னது வந்து ஷாமாவை இல்ல. அந்த விஷத்தன்மைய தான் பாபா வந்து மேல வராத அப்படின்னு சொன்னாரு. இப்போ இந்த 2 லீலையில இருந்தும் நமக்கு வந்து கத்துக்க வேண்டியது என்னன்னா, ஒரு குரு மீது முழுசான நம்பிக்கை இருக்கணும். கம்ப்ளீட்டா நம்ம அவங்கள நம்பினா பாபா சொல்ற அந்த 2 வார்த்தை நம்பிக்கை, பொறுமை. முழுசா அவங்கள பாபாவை நம்பினா நமக்கு எந்த சிச்சுவேஷன்லயும் பாதுகாப்பு கிடைக்கும். பாபாவோட வார்த்தை சாதாரணம் அல்ல. பாபா சொல்றது சில டைமுக்கு நமக்கு அந்த சிச்சுவேஷன்ல புரியாது. ஆனா அதுக்கு அவ்வளோ ஒரு மீனிங் அண்ட் பவர் இருக்கு. பாபாவே சரணாகதி, பாபா காப்பாத்துவாரு அப்படின்னு கம்ப்ளீட்டா சரண்டர் ஆயிடணும். ஷாமா பாபாவை நம்பினாரு. பாபா அவரை காப்பாத்தினாங்க. அதே மாதிரி சத்யபாமா அவர்களையும் பாபா வந்து காப்பாத்தினாங்க. முழுசான நம்பிக்கை வைக்கணும். பாபா கட்டாயமா நம்மள வந்து கைவிட மாட்டார். இந்த எபிசோட நான் இங்க முடிக்கிறேன். இதுவும் சாய் லீலா மேகசின்ல வந்த ஒரு லீலை. ஓம் சாய்ராம். எல்லாருக்கும் நன்றி. பாபாவுக்கு நன்றி. ஓம் சாய்ராம். குருதேவ தத்த.